அபூபக்கர் கொண்டாந்து நிப்பாட்டும். இவர் என்ன பண்ணார்? இவர்கிட்டையும் அதே வாக்குறுதி தான் கொடுத்தேன். நீ அபூபக்கருங்கும் போது ரலில்லாஹு அன்ஹுங்கிற, அபூபக்கர் வந்து ரலில்லான்னு சொல்லாமல் விட்டுட்டா உனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஆனால் அபூபக்கருக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் பேசுவோம்ல, அபூபக்கருக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, உமருக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, என்ன வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் ஜிஹாத் செய்யுங்கள், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருப்பீங்க, இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். பாவம் மன்னிக்கிறது கண்டிஷன் பாருங்க. அல்லாஹ் பாவம் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள், 2 கரம் விரித்து அல்லாஹ் மன்னிக்கிறான். பாவம் மன்னிக்கிறது அல்லாஹ் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பயான்கள் தௌவா தலைப்பு உள்ள போன பாவம் மன்னிப்பு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி, அதாவது இது சொல்லுவாங்களா, குழந்தை விரும்பி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது தெரியுமா? பாவங்களை மன்னிக்கிறது. அப்படியா, சுப்ஹானல்லாஹ், என்ன ரஹ்மான். இது கோணல் வழி. அல்லாஹ்வை ரஹ்மானா காட்டுறது, அல்லாஹ்வை ரஹீமா காட்டுறது, அல்லாஹ் இரக்கமுடையவன் காட்டுறது. இதுக்கு என்ன பேரு? இதை ரசூலுல்லாஹ் காட்டலையே. பயந்தாங்க, பதறினாங்க. ஐயோ அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணும், குறை வச்சிடாதீங்க. பத்ரு போருடைய சஹாபாக்கள் தபுக் போர் கிளம்பி போல, பத்ரு போருடைய சஹாபாக்களை நாம எப்படி வழங்கி வச்சிருக்கோம்? விரும்பியது செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள், அப்படிதானே? அவர்கள் விபச்சாரம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். அப்ப தபுக்கு போல முடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்குறான். பத்ரு போர்ல கலந்துகிட்டு சர்டிபிகேட் வாங்கியாச்சு, சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் வாங்கியாச்சு. பின்னாடி நடந்த தபுக் போர் அது 30,000ல் 1 குறைஞ்சா என்ன ஆயிரம் போகுது? பத்ருலையாவது 313ல் 1 குறைஞ்சா ஒரு பெரிய வால்யூம், 30,000ல் 1 குறையுது. அதுவும் பத்ரு சர்டிபிகேட்டும் இருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணா, 50 நாள் பேச, சலாமுக்கு கூட பதில் சொல்லணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சலாமுக்கு சொன்னா பதில் சொல்லணும். அப்போ முஸ்லீமு சலாம் சொன்னா பதில் சொல்லணும். அப்போ இவங்க எல்லாம் என்ன லெவல்ல ட்ரீட் பண்ணப்பட்டாங்க? இஸ்லாத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற லெவல்ல வச்சிருந்தாங்க. அப்படிதானே அர்த்தம்? ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத மனைவி வந்து ஹலாலா கிடையாது, மனைவி விட்டு விலகிருங்க. நாங்க அப்ப என்ன அர்த்தம்? காஃபிர்னு அந்த நியரஸ்ட், நான் காஃபிர் ஃபத்வா கொடுத்துட்டான் அப்படின்றான், கொடுக்கல. இந்த ரூல்ஸ் எல்லாம் வேற யாருக்கு வருது நினைச்சு பாருங்க. சலாமுக்கு பதில் கிடையாது, சலாம் சொல்லுவது நிறுத்தப்பட்டது, மனைவி விட்டு விலக்கப்பட்டது. இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? பத்ரு சஹாபிங்க அவரு. அதான் ஈமான் நுழையாத முனாஃபிக் கிடையாது. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஜிப்ரீல் கூட நின்று சண்டை போட்டவங்க. இதுதான் மேட்ரு. அப்ப இதெல்லாம் செஞ்சாதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மன்னிப்பான். இவங்க போலி வாக்குறுதிகளை வள்ளி வீசுறாங்க. ஒவ்வொரு ஜமாத்துகள்லையும் புதுதா சொர்க்கம், இணை வைக்கலன்னா சொர்க்கம், சஹாபாக்களை நேசிச்சா சொர்க்கம், அஹ்ல பைத் ஷியாக்கள், அஹ்ல பைத்த விரும்பினா சொர்க்கம், அஹ்ல பைத்த இப்படிதான் 72 ஒன்று வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. டைரக்டா குர்ஆன் பேசுது. வேதனையில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை பேசட்டா, உரல்கள் உயிர்கள் இறக்குங்க. எந்த அளவுக்கு இறக்குங்க? வியாபாரத்தில் எப்படி இறக்குங்க அந்த இறக்குங்க. இறக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படிலாம் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் பார்க்கலாம், எது அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அப்புறம் அந்த கேப்ல நீங்க எரர் பண்ணிருப்பீங்களா, சிலிமிஸ் ஏதாவது பண்ணிருப்பீங்களா, அந்த ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு நடுவில் பாவம் பண்ணிருப்பீங்களா, அதெல்லாம் அதுல அப்ப கவர் ஆகும். ஜும்மா தொழுதான் கவர் ஆகாது. அல்லாஹ்வுடைய தீன வேலை செஞ்சுட்டு அந்த கேப்ல இதெல்லாம் போனஸ். அப்புறம் தொழுகைக்கு ஒரு 8 எடுத்து வச்சு அதெல்லாம் எப்ப மன்னிக்கப்படும்? அதுவும் அப்பயும் அது கூடுதல். அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்ல. நீங்க தொழுகைக்காக 1 லட்சம் வெட்டு வைங்க, நன்மை பாவம் மன்னிக்கப்படாது. உங்களுக்கு நன்மை எழுதப்படாது. ஜும்மால மொதல் சப்புக்கு போங்க, புக்ல உங்க பேர் இருக்காது. எந்த அமலுமே ஏற்கப்படாது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா எதை பண்ணாலும் அல்லாஹ் என்ன சொல்ற, உங்கள் இதெல்லாம் செஞ்சா உங்கள் பாவங்களை மன்னிப்பேன், மேலும் தோட்டங்களில் உங்களை நுழைய செய்வேன், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிக சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான். இதுவே மகத்தான வெற்றியாகும்.